அனைத்து ஒரு வணக்கம். தமிழ்நாட்டில் 4 முனை போட்டி நடக்குதா. நாம் தமிழ் கட்சி, திமுக, அதிமுக, பாஜக 4 முனை போட்டி நடக்குதுன்னு சொல்லிட்டு என்னதான் நம்ம சொன்னாலுமே சில ஊடகங்கள் பணம் தான் முக்கியம்னு சொல்லிட்டு மும்முனை போட்டின்னு சொல்லிட்டு இந்த ஊரே இல்லை தமிழ்நாட்டையே ஏமாற்றிட்டு வராங்க. அதில் முக்கியமான ஒரு ஊடகம் தான் புதிய தலைமுறை. எனக்கு தெரிஞ்சு இந்த புதிய தலைமுறை என்ற ஒரு சேனல் கூடி சீக்கிரம் புதிய தாமரை அப்படின்னு சொல்லிட்டு மாறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா அது போன்ற வேலை தான் தொடர்ந்து பல நிகழ்வில் செஞ்சுட்டு வராங்க. இப்போது அந்த புதிய தலைமுறையில் அந்த புதிய தாமரையில் நேர்பட பேசு அப்படின்ற ஒரு நிகழ்ச்சி ஒன்று நடக்குது. அந்த நிகழ்ச்சியில் தமிழ்நாட்டில் மும்முனை போட்டி யாருக்கு சாதகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அதில் அதிமுகவை சேர்ந்தவர்களும், திமுகவை சேர்ந்தவர்களும், பாஜக சேர்ந்தவர்களும் சொல்லிட்டு பேசுறதுக்கான கலந்துக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போது பல தரப்பட்ட மக்கள் எல்லாம் சொல்லியும், சில அரசியல்வாதிகள் சொல்லி கூட இந்த இடத்துல 4 முனை போட்டி நடக்குதுன்னு சொல்லியும் இந்த புதிய தாமரை அப்படின்ற ஒரு சேனல், அதான் இந்த புதிய தலைமுறை என்ற ஒரு சேனல் தொடர்ந்து பாஜக கட்சிக்கு முட்டு கொடுத்தே நாம் தமிழர் கட்சியை மறைக்கணும் அப்படின்ற ஒரு போக்கிலேயே நாம் தமிழ் கட்சிக்கு சேர்ந்த நிகழ்வுகளை ஒதுக்கிட்டு பாஜக 3வது அணி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முட்டு கொடுத்துட்டு இருக்காங்க. இது போல நிகழ்வுன்றது ஏற்கனவே தேர்தல் வாக்கெடுப்பு இந்த புதிய தாமரை சேனல் மூலமா மக்களிடம் கருத்து கேட்பது மூலமா தேர்தல் வாக்கெடுப்பு அப்படின்னு சொல்லி நடத்தினாங்க. அந்த மக்கள் கருத்து கணிப்புல கூட கிட்டத்தட்ட 18% பாஜக கட்சி இந்த நாடாளுமன்ற தேர்தலில் வாக்கு வாங்கும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 6 தொகுதிகளில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இந்த பாஜக கட்சி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. யோசிச்சு பாருங்க, தமிழ்நாட்டில் பாஜக கட்சி 2வது இடம் 3வது இடம் இல்லை, நோட்டாவுக்கு இணையாக அல்லது நோட்டாவுக்கு கீழாக தான் வாக்குகள் வாங்கும் அப்படின்ற ஒரு பார்வை தமிழ்நாடு மக்கள் முழுவதும் இருக்கு. நீங்க ஒரு விவாதமாக வைக்கலாமே, தமிழ்நாட்டில் பாஜக நோட்டாவை விட அதிகமாக வாங்குமா இல்லை குறைவாக ஓட்டு வாங்குமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஒரு விவாதம் நடத்தினா பல மக்கள் இந்த உண்மை பேசுவாங்க. அந்த நிகழ்ச்சி கூட ஓஹோன்ற அளவுக்கு போகும், உங்களுக்கும் நல்லா கல்லா கட்டும். அது போல நிகழ்ச்சி வைக்காம இந்த இடத்துல நீங்க பணத்தை வாங்கிட்டு பாஜக 3வது பெரிய கட்சி, பாஜக தான் தமிழ்நாட்டில் இன்னைக்கு 3வது பெரிய கட்சின்ற மாதிரி நீங்க விளம்பரம் பண்ணிட்டு இருக்கீங்க. அதாவது கடந்த தேர்தலில் கூட 2% வாங்கின பாஜக விட 7% வாங்கின நாம் தமிழ் கட்சியுடைய வளர்ச்சின்றது அதீத அளவில் இருக்கு. அப்படி இருக்குல்ல, தொடர்ந்து நீங்க நாம் தமிழ் கட்சியை புறக்கணிச்சுட்டு மும்முனை போட்டின்னு சொல்லிட்டு ஒன்னுத்துக்கும் ஆகாத, தமிழ்நாடு மக்கள் புறக்கணிச்ச, தமிழ்நாடு மக்கள் ஏற்றுக்கொள்ளாத இந்த பாஜக அரசை தொடர்ந்து நீங்க ஒரு வளரும் கட்சி போல மாத்தி காமிச்சு மக்களிடம் ஒரு மூளை செலவு செய்யற ஒரு வேலையை இந்த புதிய தலைமுறை என்ற ஒரு புதிய தாமரை சேனல் தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கு. இந்த சேனல் ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கணும், இந்தியாவில் மற்ற மாநிலங்களில் பாஜக சுட்ட வடைன்றது விலை போயிருக்கலாம், ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பாஜக சுடுற வடைன்றது இந்த இடத்துல விலைன்றது போகவே போகாது. பாஜக கட்சியோட பருப்பு தமிழ்நாட்டில் வேகாது. இது மோடிக்கே தெரியும். ஆனால் இருந்தாலும் என்ன பண்ணுவோம், வேற வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ அடிக்கடி தமிழ்நாட்டுக்கு எப்படியாவது தன்னுடைய முகத்தை காமிச்சு ஓட்டுவாங்கலாம் சொல்லி பார்த்துட்டு இருக்காரு. ஒரு நாட்டோட பிரதமர் அவரே தன்னுடைய கட்சியோடைய நிலைநிறுத்தத்துக்காக ஓடோடி என்ன பண்ண செய்ய முயற்சிட்டு இருக்கும்போது இந்த புதிய தலைமுறை சேனல்ன்றது மக்களிடம் கருத்து கணிப்பு கேட்டு பாஜக 6 தொகுதி வெற்றி போடுன்னு சொல்லிட்டு நிறைய ஒரு காமெடி கதைகள்லாம் சொல்லி நம்ம எல்லாமே சிரிக்க வச்சுட்டு இருக்காங்க. என்ன பண்றது, இதை கேட்கும் போது சிரிப்பாகவும் இருக்கு, உண்மையாவே சீரியஸாகவும் இருக்கியா. அதே போல இந்த புதிய தலைமுறை என்கின்ற புதிய தாமரை சேனல்ல தமிழ்நாட்டில் நடக்கும் பல விவாதங்களை முன்னெடுத்து பேசும்போது அந்த விவாத நிகழ்ச்சிகளை நாம் தமிழர் கட்சி சார்ந்த நிர்வாகிகளுக்கும் பொறுப்பாளர்களுக்கும் அழைப்புன்றது விடுறதே கிடையாது. மற்ற கட்சியினருக்கு அழைப்பு விடுத்து அந்த பொறுப்பாளரை மட்டும் முன்னிறுத்தி அவங்களுடைய கருத்து மட்டுமே கேட்டு இந்த புதிய தலைமுறை தொடர்ந்து பல விவாதங்கள் வருது. இன்றைய தேதியில மாநில உரிமைகளுக்காக முழு தீர்க்கமா நின்று போராடுற ஒரே கட்சி நாம் தமிழ் கட்சி தான். அப்படி இருக்கையில தமிழ்நாட்டில் நடக்கும் முக்கியமான பிரச்சனைகளுக்கு இந்த நாம் தமிழ் கட்சி அழைப்பு எடுத்து அவங்களுடைய கருத்துக்கள் கேட்கறதே இல்லை. இவ்வளவு ஏன் அந்த பிரச்சனை உருவாக்குனா பாஜக கட்சி நிர்வாகிகளை கூட கூப்பிட்டு அந்த நிகழ்ச்சியில் அவங்களுடைய கருத்தை கேட்குறாங்க. ஆனால் மாநிலங்களோட உரிமைக்காக போராடுற நாம் தமிழ் கட்சிகளை அந்த நிகழ்ச்சியில் கூப்பிட்டு அந்த கருத்துக்கள்ன்றது கேட்கறதே இல்லை. அப்போது இந்த இடத்துல எங்கள் பொது பார்வைன்னு ஒன்று இருக்குது, இந்த இடத்துல எங்கள் நடுநிலைன்னு ஒன்று இருக்குது. நீங்கள் ஏதோ ஒரு கட்சி சார்ந்தோ இல்லை குறிப்பிட்ட நபர் சார்ந்தோ நீங்கள் அதன் பின்னாடி தானே போயிட்டு இருக்கீங்க. அந்த கட்சி நிர்வாகி என்ன சொல்கிறாங்களோ அதை செய்கிற ஒரு ஆளாக தானே இருக்கீங்க. சரி, பணம் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு செயல்படுற உங்களை போல சேனலுக்கு எல்லாமே
இது தவிர வேறு வழி இல்லை. ஆனாலும் ஒன்று சொல்கிறேன், உண்மையை எவ்வளவு நாள் தான் நம்ம வந்து மறைச்சு வச்சாலும் கண்டிப்பாக அது ஒரு நாள் வெளிவரும். அப்படின்ற போல் நாம் தமிழோட வளர்ச்சியை நீங்கள் எந்த அளவுக்கு மக்கள்கிட்ட கொண்டு போய் செய்யாமல் மறைச்சு வச்சாலுமே ஒரு நாள் நீங்கள் இந்த நாம் தமிழ் கட்சியோடைய பேரை சொல்லி உங்களுடைய வியூஸ் அதிகரிக்கவும் நாம் தமிழ் கட்சி பற்றி ஒரு விவாதம் வைக்கவே உங்களுக்கான ஒரு காலம் ஒன்று வரும். கண்டிப்பாக நாம் தமிழுடைய வளர்ச்சின்றது அந்த அளவுக்கு இன்னைக்கு தமிழ்நாட்டில் போயிட்டு இருக்கு. நாளைக்கு உங்களுடைய சேனலில் கூட அது ஒரு ஹெட் நியூஸாக வரதுக்கான வாய்ப்பு எதிர்காலத்தில் கண்டிப்பாக இருக்கும். தமிழ்நாட்டில் சில ஊடகங்கள் மும்முனை போட்டி அப்படின்னு சொல்லிட்டு அரசியல் களத்தில் நேர்மை பாதையில் செல்லாமல் பணத்தோட பாதையில் செல்கிறாங்க. இதை பற்றின உங்களுடைய கருத்து என்ன? அதை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் இணைந்துருவோம். நன்றி.